ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஐடியா பிளானட். பிளெண்டர் 3.3யோட ஸ்டேபிள் வெர்ஷன் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நியூ வெர்ஷனில் கொடுத்துருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் அப்புறம் இந்த டூல்ஸில் கொடுத்துருக்கிற அப்டேட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிளெண்டர் சாஃப்ட்வேரோட ஒவ்வொரு நியூ வெர்ஷனையும் ரிலீஸ் பண்ணும்போது அந்த வெர்ஷனில் நிறையவே யூனிக் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் க்ரூமிங் சிஸ்டம். பிளெண்டரோட ஓல்டு வெர்ஷனில் இருக்கிறதோட இந்த நியூ க்ரூமிங் சிஸ்டமில் நிறையவே அடிஷ்னல் டூல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி ஹேர் பார்ட்டிகல்ஸை க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மாடலில் நம்ம ஹேர் பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணணும்னா கர்சர் யூஸ் பண்ணி அந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி கர்வ் செக்ஷனில் எம்டி ஹேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த மாடலில் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஹேர் டூல் யூஸ் பண்ணி ஒரு க்ரூமிங் சிஸ்டமை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Tab கிளிக் பண்ணி ஸ்கல்ப்டிங் மோடை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் ஹேர் பார்ட்டிகல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் அந்த ஆட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த ப்ரஷோட ரேடியஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற அந்த மாடலோட பிளேஸில் அந்த ஹேரை நம்ம ட்ரா பண்ணலாம். இது சின்ன சின்ன பிளேட்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இதை ஹேர் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்டாண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான க்ரூமிங் சிஸ்டமை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளெண்டரோட ஓல்டு வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் ஹேர் பார்ட்டிகல்ஸை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் ஒரு மாடலுக்கு டெக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அதில் யூவி அன்ராப்பிங் ஒரு பார்ட்டாக இருக்கும். அது ரொம்பவே ஈஸியாக்குற மாதிரி அதுக்கான நோட்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்டர்ஸை நம்மளால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்து பாத் ஃபைண்டிங் நோட்ஸ் அப்படின்னு 3 கைண்ட் ஆஃப் நியூ ஜியாமெட்ரிக் நோட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃபினிட் சிமுலேஷன்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த பசிலோட செட்டப் ஒரு மெஷ் மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத்தை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி லைட்னிங் எஃபெக்ட்ஸ் அப்புறம் வெஜிடேஷன் க்ரோயிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த 3 மெயின் நோட்ஸை தவிர இன்னும் நிறையவே நோட்ஸுக்கான அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். இதில் லைன் ஆர்ட் மாடிஃபையர் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற லைட் அந்த மாடலில் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ஷேடோஸ் கீழே ஃபால் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ரீஸ் பென்சிலில் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கீ ஃப்ரேம்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். இது 2D அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த லைன் ஆர்ட் மாடிஃபையர் ஓல்டு வெர்ஷனில் இருக்கிறதோட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த வெர்ஷனில் ஒர்க் ஆக போகுது. அதாவது லெஃப்ட் சைடில் நியூ வெர்ஷனுக்கும் ஓல்டு வெர்ஷனுக்கும் இருக்கிற ஒரு லெவலில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நம்மளுக்கு தேவைப்படுற GPU அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த நியூ வெர்ஷனில் இன்டெல் GPUவை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதில் AMD GPU சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களோட சிஸ்டமில் இன்டெல் இல்லைனா AMD GPU இருந்துச்சு அப்படின்னா அதை எனேபிள் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் டேபை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே GPUக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் AMD இன்டெல் இது ரெண்டுமே ஆட் ஆகிருக்கும். இது வரைக்கும் பிளெண்டரோட ஓல்டர் வெர்ஷனில் NVIDIAவோட கிராஃபிக்ஸ் சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்கிற டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்பவே புதுசாக இருக்குது. அதாவது பிளெண்டரோட அவுட்லைனர் விண்டோவை ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போது பிளெண்டரோட இந்த நியூ வெர்ஷனில் நாம் க்ரியேட் பண்ண மாடலில் ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும் இல்லைனா அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த அவுட்லைனர் விண்டோவில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறையவே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி அந்த மாடலை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓல்டு வெர்ஷனுக்கும் நியூ வெர்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிறையவே டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த பிளெண்டர் வெர்ஷனோட இன்னொரு நியூ ஃபீச்சர் இமேஜ் பிளேன் மார்க்கர். ஒரு வீடியோவை பிளெண்டர் யூஸ் பண்ணி மோஷன் ட்ராக் பண்ணும்போது அதில் இருக்கிற இமேஜஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இமேஜை செட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.